1 நாளாகமம் 20 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, தாவீதுடைய சகோதரரும் தாவீதுடைய ஆட்களும் சேவனும் அந்த பிலிஸ்தியர்கள், அந்த பூதங்கள், அப்புறம் அங்க ஜெயண்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, கோலியாத் ஒண்டி இல்ல, இன்னும் நிறைய ஜெயண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் சாகடித்தார்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கு. பொடிய சாகடிச்சதுனால இப்ப எல்லாரும் எழும்பிட்டாங்க to be the giant slayer, because one boy came out and bring down the giant. ஒரு மனுஷன், ஒரு பையன் அந்த பூதத்தை இறக்குறதுனால, கீழ்படுத்தினதுனால இப்ப எல்லாரும் எழும்புறாங்க, நாங்களும் பூதங்களை கீழ்படுத்த முடியும், வெல்ல முடியும் சொல்லி எல்லாரும் எழும்புறாங்க. அதுல யாரு? தாவீது அண்ணன்கள், சகோதரர்கள். கவனிச்சீங்களா? சரி, தாவீது நோக்கத்தை நிறைவேற்றினபடினாலே அநேகர் எழும்பினார்கள். நீங்க உங்க நோக்கத்தை, கர்த்தர் வைத்த நோக்கத்தை நீங்கள் செய்யும் போது அது வல்லமையா இருக்க போது அநேகர் உங்க மூலியமா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. நீங்கள் செய்கிற கர்த்தரை நோக்கம் அவங்களும் பெற்றுக்கொள்ள போறாங்க. You see, you are the trailblazer that will raise many giant slayers. அப்ப ஒரு சின்ன தாவீது நோக்கத்தை செய்தபடினாலே பாருங்க, எல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க, எல்லாரும் போல அந்த பூதங்கள்ல அந்த பொடிய கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கார். நான் எப்பொழுதும் முறியடிச்சுட்டே இருந்தேன், கரடி சிங்கம் எல்லாம், இப்ப நான் அவனை முறியடிக்க போறேன், இதான் கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுத்த நோக்கம் சொல்லி போனபடினாலே இன்னைக்கு அநேகர் பூதங்கள் கீழ்படுத்துகிறவர்கள் எழும்புகிறார்கள். பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களாம் நோக்கத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா நான் சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியம் அனைவரும் வாழ்க்கையை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நோக்கத்தை நீங்க அடையாதபடி சத்துருவானவன் சோதனை கொண்டு வருவான். He will bring temptation, trials, he will bring persecution. But we are not going to stop. Amen. நம்ம என்ன பாட்ட போறதில்லை.